இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து பாவம் என்ற தலைப்பின் கீழாக பல காரியங்களை ஆலோசனையாய் படித்து வருகின்றோம். இன்றைய நாளிலும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ரோமர் 14:23. விசுவாசம் இல்லாமல் ஜீவிப்பது பெரிய பாவம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கின்றோம். நான் நம்புகிற நம்பிக்கை உறுதியாய் இருக்க வேண்டும். எப்படி எனில், காணாத ஒன்றின் மீது திடமான நம்பிக்கை வைத்து அது வர காத்திருப்பது தான் நம்பிக்கையின் விசுவாசம். வேதம் சொல்வதை கேட்போம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று ரோமர் 8:24-25 கற்றுக் கொடுக்கிறது. தேவனை இயேசு என்று விசுவாசியாமல் இருப்பதே பாவம். தேவன் ஒருவர் உண்டென்று நாம் விசுவாசிக்கிறோம். அது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்தில் நடுங்குகின்றன என்று யாக்கோபு 2:19 வாசிக்கின்றோம். பிசாசு நம்மை காட்டிலும் அதிகமாகவே விசுவாசிக்கின்றது. அந்த விசுவாசத்தினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லையே. நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 7:8. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். 1 யோவான் 3:4. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்பதை முதலாவது படிக்க வேண்டும். கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் ஆச்சாரமான பிரமாணங்களுக்கும் கற்பனை என்று பெயர் உண்டு. மத்தேயு 19:17 ஒரு பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவினிடம் வந்து ஜீவனில் பிரவேசிக்க என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 19:18-19 அவர் கூறுகின்ற பதிலில் கற்பனைகள் சொல்லப்படுகின்றன. பவுல் இதை தெளிவுபடுத்துகிறார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது என்று ரோமர் 7:9-11 சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு தேவ ஆலோசனைக்குள் கடந்து போக தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த நல்ல ஆலோசனையான நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பாவம் என்னது என்று சொல்லி அதனுடைய வகைகளை நாங்கள் படித்து புரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.